வறுத்த விராமீன் வேற லெவல். பதட்டம் கொடுக்குறானே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டையில் விராமீன் நிறைய பிடிச்சிக்கொண்டா விட்டுருக்கோம். அதை நம்ம இன்னைக்கு பிடிச்சி வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அந்த போடுவோம். வாங்க மீன் பிடிக்க போலாம். வாங்க சூப்பரா இருக்கு மீன் பூச்சி. மழையில எல்லாமே வர மாட்டேது. வாங்க எல்லாத்தையும் இறச்சிடுவோம். தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாமே தண்ணியை இறச்சிட்டு மீன் பிடிப்போம். பிடிக்கிறோம், வறுவல் பண்றோம். மீன்லாம் முட்டை வந்துச்சு. வறுக்கிறோம். அது கூட வாங்கி ஏறிப்போம். தெரியுமே எல்லா தண்ணியும் எடுத்துரும். அப்பதான் ஈஸியா இருக்கு. கிராமீணம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க தண்ணி இறச்சி மீனை பிடிக்கிறோம். இன்னைக்கு கிராமீணம் வறுக்கிறோம். எல்லாம் வாளில போகுது, எல்லாம் வாளில ஏறுது. தண்ணியை குறைச்சிடுவோம், அப்பதான் பிடிக்க நல்லா இருக்கும். மீன்லாம் போகுது. இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே தண்ணியை குறைக்கிறாங்க. எல்லா மீனும் ஓடுது, குதிக்குது. கிராம் என்ன இப்படி குதிக்கிறாரு? இது நம்ம தங்கம் வேற கலர்ல இருக்கு. அன்றைக்கி ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு, அந்த பள்ளத்தில் தண்ணி வரும். நான் ஒன்று இதுதான் நீ அதுதான் நல்லா வழுக்கு பிடிக்காத முடியல. கச்சா எடுத்துவாங்க பிடிக்கா விராமீன் பாயல் பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வழுக்கு எல்லாமே பிடிச்சி மறுக்க போறோம். இன்னைக்கு காமிக்கிறோம். எப்போ ஒரே புதிய பிடிக்கிற மீன் பாருங்க. எல்லா மீனையும் வறுக்கிறோம். எல்லா மீனையும் வறுக்கிறோம். எல்லாமே ஓரமாக காட்டுங்க. மாநிலங்கள்லாம் கட்டிருக்கேன். இல்லை எல்லாம் ஓடுது. எல்லா கிராமீனும் எடுத்து நிற்க மாட்டேங்குது. நம்ம கச்சா எடுப்போம். பெரிய பெரிய கிராமெல்லாம் பிடிச்சி இந்த வாழை பெரிய வாழை போட்டுருவோம். கிராமெல்லாம் ஒரு தாவுது, பிடிக்க முடியாது. என்ன அது பெருசு சின்ன கொடுங்க. சேர்த்துயாச்சு வேமா பிடிங்க. பெரிய கிராமெல்லாம் பிடிங்க. அரே இந்த விராமீன் வேற ரகம் நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ மண்டை எவ்வளோ சின்ன மாதிரி நினைக்கிட்டா. ஏய் அண்ணே கிளாமா எடுக்கணும். எடு அவன் நறுக்கிட்டான். அப்புறம் இனி என்ன பண்ணுறது? அதை நறுக்கிட்டானே, நறுக்கிட்ட விடு. அப்போ நறுக்காம ஆமாம், நறுக்காமல் என்ன பண்ணுறது? மண்டையோட போட்டு வைக்கவும் அரியணும். அரிமாமாக்கு இருக்குதோ ஃபர்ஸ்ட் மண்டை நறுக்கி செத்துரு செத்துரு. நாக்கே மூட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க?
பை டெல்லி அலசு மிளகாய் தூள். ஆனால் இப்போ போட்டாச்சு. மிளகாய் தூள் மிளகாய் தூள். உப்பை நல்லா முணுக்கிக்கிறோம். முணுக்குன கல் உப்பு நல்லா போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். தண்ணி ஊற்றி நல்லா குழப்பிக்கிறோம். அப்போ உப்பு எல்லாம் நல்லா கரையும். இன்னும் தண்ணி தேய்த்தணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மீனில் சார மாதிரி வேணே. நல்லா உப்புலாம் கரையணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த மீனை வறுத்து ஒரு பிடி பிடிக்கிறோம். விரா மீனை வறுவலும் பயலுங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. மீனில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். மாட்டிட்டாரா? இப்போதான் கேக்கிட்டு வீட்டிலேருந்து வீட்டில் கொண்டாந்து அதிகம் அவனுக்குள்ளே என்ன திருப்பி வை இந்த அவர் வீட்டில். நல்லா தேய்ச்சி வைத்துக்கலாம். இப்போயே மனம் தூக்குது. விராமி வறுத்த மாதிரி
என்ன ரெடியா? மீன் ரெடி. என்ன ரெடி? நல்லா பரட்டுங்க. மறக்காம வில்லேஜ் ஆர்டர் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆற்றுல போகிற பிராமணன் பிடிச்சி நம்ம குட்டையில் வச்சு நமக்கு நேரம் இருக்கிறப்ப பிடிச்சி போட்டு வறுத்து திங்கிற சுகமே வேறு லெவல். இதை பிடிச்சி வறுத்து திங்க வர ஃப்ரான்ஸ். மறக்காம வில்லேஜ் ஆர்டர் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீனை பார்க்கல இப்போயே திண்டுலாம் ஊரில் இருக்குது. அருமையாக இருக்குது. பொறிச்சு வாழையில் வச்சு இன்றைக்கி ஒரு புடி விராமீன் வேட்டை தான் இன்னைக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கு. வேட்டனூரில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் நம்ம வளர்க்க போகிற மீன் சாப்பிட வந்துருக்காங்க. அறந்தாங்கிலேருந்து கட்டுமாடி ரோடு, கண்டுச்சாங்காடு கடத்தருவு, பங்கத்தாங்குடி எல்லோரும் வாங்க. ஒரு நாள் இன்னும் சமைச்சு சாப்பிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போகலாம். கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சமைச்சு வீடியோ போடுவோம். நீங்களே ஒரு நாளைக்கு வாங்க வீடியோவுக்கு சமைச்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கடுமையான போராட்டத்தில் அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க சட்டியை வச்சுக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்குள்ள ஒரே மழையாக இருக்குது. மழையோட போராட்டம் பண்ணியே சமைச்சிட்டு இருக்கோம். வாங்க. எண்ணெயெல்லாம் ஒரே மழை தண்ணி. எண்ணெயை போட்டு பொரிச்சிருவான். எண்ணெய் கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெயை பொரிய ஆரம்பிச்சிருச்சு மீன். இப்போ அடுப்பு நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா எரியுது மீன். மீன் நல்லா எரியுது. மீன் லைட்டாக பாட்டி போட்டுக்கிறோம். அடுத்த பக்கம் அப்படியாக ஒரு பட்டு இப்படியாக ஒரு மீனை பொரிச்சாச்சு. அழுங்காமல் குலுங்காமல் தாளத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். வாங்க பொறுமையாடு. ஒரு மீன் மட்டும் தான் லைட்டாக பிடிச்சிருச்சு சட்டியில். நம்ம பழைய கவனிக்காமல் ரெண்டாவது ஷிஃப்ட்டு வாங்க எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா மீன் வெந்துருச்சு. நம்ம ஊர் பசங்க நம்ம சமையலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மீன் வரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. மீனுக்கும் கரண்டிக்கு ஒரே போராட்டமாக இருக்குது. மீன் கரண்டியில் ஏற மாட்டேது. மீன் நல்லா பெரிய கிராமீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். மீன் மூணாவது ரவுண்டு.
பிராமீன் வறுவல் வயலுங்க ஒரே கண்ணில் அள்ளியாச்சு. மெதுவாக எடுத்து பல போராட்டங்களுக்கு பிறகு எல்லாமே ஒத்து சேர்த்தாச்சு. இந்த மீன் எனக்கு. இந்த பெரிய பிராமீன் தான் எனக்கு. சாப்பிடவே பார்க்குறீங்க. இந்த பெரிய பிராமீன் சாப்பிடல எனக்கு தான். எல்லாரும் பார்க்குறீங்க. நல்ல பெரிய மீன். இது பற்றி இந்த பெரிய மீனை பார்த்தீங்கன்னா அடுப்பில் கண்ணு கையில் அண்ணல் ஏறிக்குங்க உடையுது. வந்து உணவு ஏறாங்கிறேன் உடையாதா சும்மா ஏறா ரெண்டு உணவு ஏறாது. நல்ல ஒரு துண்டோட கட்டிக்கிட்டு அப்போ பண்ணுறேன். கூட பண்ணவனே ஐயோ அம்மா என்ன அது கேளு. ஐயோ வெந்துட்டா வேலையா வேகலை வேகலையா ஏமா வேக சொல்லு. ஏறா ஏறா கறி போட்டுடா ஏறா அவ்வளோ அப்படியே போட்டு மீன் வந்துருச்சா? வெந்துருச்சு வந்துச்சா வேலையா? வெந்துருச்சு. புத்திராப்பளையா அருமை. பிராமீனா அருமையாக இருக்கு. வேப்பில் எடுத்து வேடா ஊரா அது எடுத்து போடு. வரவா? அடுத்த மீன் அழைக்கிறோமா? பெரிய மீன், பெரிய விராமீன். இது கொஞ்சம் சின்ன விராமீன். என்னென்ன போட்டு வச்சுக்குவோம். விலை கம்மியாக உள்ள ஜாமான் விலை கம்மி. விலை அதிகமானதா? கம்மியாக உள்ள ஜாமான் சொல்லுவேன் வாங்கி தரேன். ஒரு வேலை ஒரு இன்னும் மேலே ஊற்றிட்டே இருக்கும். அது வெந்துச்சுன்னா சேப்புக்கு தட்டிடும். அது வேகாமலே சாப்பிட்டுருந்தோம். எனக்கு கேத்துட்டு போட்டுருக்கு. இல்லைடா அது வெந்தா நல்லது. வந்துச்சா வேலையா? வந்துருச்சு, அள்ளி வை. கிராமீனை பொறிச்சு மலை மாதிரி குமிச்சாச்சு தாளத்தில். இன்னும் பாதி மீன் இருக்கு பொறிக்க. மீனை விடுறா, மீனை போடுறா அப்படி. எத்தனை புரியலரா? மீனை வறுக்க போகிறோம். அஞ்சாவதா? பயமா இருக்கு கையை வைக்கிறது. இப்போ போடு இப்போ போடு இப்போ என்ன எல்லாம் கொதிச்சிருச்சு. மீன் முடிஞ்சு சட்டி இறக்கி வச்சிடலாம். வாங்க எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட வாங்க எல்லாரும். நம்ம மீன் வச்சு சாப்பிட்றதா தேக்கரை பிடுங்க வந்துடுவோம். வாங்க பிடுங்குவோம். நல்லா பொடி பொடியாக ஆகணும். நம்ம சமையல் முடிஞ்சு நம்ம ஊர் ஆற்றுல குளிக்கலாம். வாங்க குளிச்சுட்டு போய் சாப்பிட்றோம் நீட்டா. நம்ம ஊர் காவேரி ஆறுல குளிக்க போகிறோம். வாங்க. மக்களே, வில்லேஜ் ஆட்டோகிராஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
வாழை இலை அந்த ஒரு இலை இருக்கு, அதை எடு. சிவனே பிராமினி அடிச்சு ஏத்து. சாப்பிட மாட்டாங்களா? நமக்கு கொண்டாங்க. சாப்பிட மாட்டா? சாப்பிடு நீ சாப்பிடு. பெரிய விராமீனே வச்சோன்னு பய குதிக்கிறான். விராமீனை வந்தோன்னு அங்க பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். சாப்பிடுவோமா? ஆஹா, அருமையான காம்பினேஷன். நல்ல டேஸ்ட்டு, சூப்பராக வறுவல் அருமையாக இருக்குது. ஆகா, பிரியாணி வேற லெவலுங்க. மசாலா தடவி ஊற வச்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா வேற லெவலில் இருக்கு. நம்ம ஆத்துல பிடிச்ச விராமீன் வேற லெவல். விராமீன் சூப்பர். விராமீன் சூப்பர். ஆகா, விராமீன் நல்லா இருக்கு. ஆகா, விராமீன் மண்டை சூப்பராக இருக்கு. இந்த மீன் வெட்டி எத்தனை வச்சு ஆகுதுடா? மீன் எங்களுக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்றது வெட்டினா கொடுக்கல. கெவின் எப்படி இருக்கு மீன்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. விராமீன் எத்தனாச்சு? விராமீன் மண்டை மட்டும் தானுங்க. வாங்க, அதையும் போட்டு அடிச்சிடும். வாழை இலைக்கும் வறுத்த விராமீனுக்கும் வேற லெவல். தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டு இருக்க மீனை.